வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல சேவ் த டைகர்ஸ் அப்படின்ற ஒரு காமெடி வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். வெப் சீரிஸ் பார்க்கும்போது நம்ம பொதுவா சொல்றது தான் இந்த வீடியோக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, அப்பதான் அடுத்தடுத்த வீடியோவை தொடர்ச்சியா போட முடியும். கண்டிப்பா இந்த வெப் சீரிஸ் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இது தமிழ்லயும் இருக்கு, பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல்லா கூட பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே போலீஸ் ஸ்டேஷன்ல 3 பேர் லாக் ஆயிருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸ்னால தான் இவங்க 3 பேருமே மாட்டிருப்பாங்க. இவங்க தான் இந்த சீரிஸ்ல முக்கியமான கேரக்டர் பண்றவங்களா இருப்பாங்க. அதுல ராகுல்ன்றவர் நியூஸை பார்த்துட்டு இருக்காரு. அம்சான்ற ஒரு ஆக்ட்ரஸை யாரோ கடத்திருக்காங்க, போலீஸ்லாம் என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த ஆங்கரும் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க ராகுல் இருக்காருல, போலீஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எங்களை மாதிரி அப்பாவிங்களா அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எல்லோ டிஷர்ட்ல ஒரு நபர் இருக்காரு பாத்தீங்களா, இவர் பேரு விக்ரம் அப்படின்றது. இவரோட ஒய்ஃப் கார்ல தான் இவங்க வந்திருப்பாங்க. இப்ப கார் மாட்டிக்கிச்சுல, அதனால ஏதாவது பண்ண சொல்லி இவர ரவி கிட்ட கேக்குறாரு. மூணாவது நபரோட பேரு ரவி அப்படின்றது. ரவிக்கு கொஞ்சம் பொலிட்டிக்கல் பழக்கம்லாம் இருக்கும், அது மூலியமா பேசி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க கான்ஸ்டபிள் கிட்ட பேசுறாரு. ஃபைன் கட்டி காரை எடுத்துட்டு போங்க, வேற எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி கான்ஸ்டபிள் சொல்றாரு. என்கிட்ட பேசுற மாதிரி இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசாதீங்க, செம்ம கோவக்காரரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துக்கு வராரு. இவங்களும் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி காரை எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் போன்ல பேசிட்டு இருக்கிறதுனால இவங்களை கண்டுக்க கூட மாட்டாரு. ரவி என்ன சொல்றாருன்னா, ஃபைனை கட்டிட்டு நம்ம காரை வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டாரு. ஃபைனை கட்டினா அந்த இடத்துல சைன் போடுறதுக்கு என்னோட ஒய்ஃப் தான் வரணும், என் ஒய்ஃபுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா டென்ஷன் ஆவா, அதனால நீங்களே பேசி எப்படியாவது காரை வெளியே எடுங்க அப்படின்ற மாதிரிலாம் விக்ரம் கேட்கிறாரு. இதனால இவர் இருக்காரு பாத்தீங்களா, இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரி வெளியே இருந்து கையை காட்டுறாரு. இன்ஸ்பெக்டரும் யார் இவங்க அப்படின்ற மாதிரிலாம் கான்ஸ்டபிள் கிட்ட கேட்கிறாரு. ரவியும் கவுன்சிலர் எனக்கு தெரிஞ்சவர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கவுன்சிலர் தெரிஞ்சவரா இருந்தா உங்களை விட்டுணுமா, அதெல்லாம் விட முடியாது, ஃபைனை கட்டிட்டு கிளம்புங்கடா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கண்டமேனிக்கு உங்களை திட்டுறாரு. இப்ப இன்ஸ்பெக்டருக்கு போன் கால் வருது. கொஞ்சம் பதட்டமா போன்ல பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் பதட்டமா பேசுறதெல்லாம் ராகுலும் கவனிச்சுட்டு தான் இருக்காரு. இப்ப இன்ஸ்பெக்டர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்களும் நாங்களும் ஒரே இனம் சார் அப்படின்ற மாதிரி ராகுல் சொல்றாரு. எது நீயும் நானும் ஒரே இனமா, என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நீங்க உங்க ஒய்ஃப் கிட்ட தானே பேசுனீங்க அப்படின்ற மாதிரி ராகுல் கேட்கிறாரு. அது எப்படா உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் ஆச்சரியமா கேட்கிறாரு. நீங்க போன்ல பேசும்போது பதறீங்கல்ல, அதை வச்சு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் சார், எங்களுக்கும் இதே மாதிரி தான் பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவ்வளவு நேரம் கோவமா பேசிட்டு இருந்த இன்ஸ்பெக்டரும் முதல்ல உட்காருங்கன்ற மாதிரி இவங்க கிட்ட நார்மலா பேச ஆரம்பிக்கிறாரு. இவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துருவா அப்படின்ற மாதிரி இங்க இருக்க கான்ஸ்டபிளையும் அனுப்பி விடுறாரு. என் மனசுல இருக்க பாரமே இப்பதான்ப்பா குறைஞ்ச மாதிரி இருக்கு, என் கஷ்டத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃபீலிங் எல்லாம் பேசிட்டு இருக்காரு. எங்களுக்கும் அதே கஷ்டம் இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்போ ஒவ்வொருத்தரா கதையை சொல்றாங்க. முதல்ல ரவியோட கதையை நமக்கு காட்டுறாங்க. ரவியை பொறுத்த வரைக்கும் பால் பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிலயும் இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு இருக்காங்க, அதே மாதிரி ஒரு சின்ன பையன் இருக்கான். இப்ப பொண்ணு இருக்காங்கல்ல, ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நான் வந்து டிராப் பண்றேன்னு சொல்லிட்டாரு. இல்ல நானே பாத்துக்கிறேன்ற மாதிரி பொண்ணு கிளம்பிடுறாங்க. பையன் வேற ஒரு பையன் கூட சண்டை போடுறான். இத பாக்குற ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அப்பா மாதிரி நீயும் சண்டை போட்டுட்டு அப்படின்ற மாதிரிலாம் பையனை பிடிச்சி திட்டுறாங்க. பையன் தப்பு தப்பா நிறைய வார்த்தைகள்லாம் பேசிட்டு இருக்கான், நீங்க இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கோவப்படுறாங்க. இதுக்காக தான் கேட்டட் கம்யூனிட்டிக்கு போயிடலாம் சொல்றேன், அதையும் நீங்க கேட்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீ அந்த இடத்துக்கு போனதுக்காக இஷ்டத்துக்கு போய் சொல்லாது அப்படின்ற மாதிரி கோவமா திட்டுறாரு. இவர் திட்டுறதுக்கு ஒரு அசிங்கமான வார்த்தையை யூஸ் பண்ணிடுவாரு. இந்த விஷயத்த பக்கத்துல இருந்து பையன் கேட்டுறான் பாத்தீங்களா, அதே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கான். பாத்தீங்களா, இதுக்கு தான் சொன்ன அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை இவரை பார்த்து முறைக்கிறாங்க. இப்ப விக்ரமோட கதை என்னன்றதை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. விக்ரம பொறுத்த வரைக்கும் பொண்ணு கூட ரொம்ப க்ளோஸா இருப்பாரு. பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, இன்னைக்கு மதர்ஸ் டேப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அம்மா வரப்போறாங்கன்னு தெரிஞ்சோன்னா பயந்த மாதிரி இவ பின் சீட்டுக்கு போய் உட்காந்துடுறா. வர அம்மா இருக்காங்கல்ல, பிஸியா போன்ல பேசிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு லாயரா தான் இருப்பாங்க. ரொம்ப நேரமா போன் பேசிட்டு இருக்காங்கல்ல, அதனால இவரும் ஆரன் அடிச்சு இவங்களை கூப்பிடுறாரு. எதுக்காக ஆரன் அடிச்சீங்க, முக்கியமான கால்ல இருந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃப் சொல்றாங்க. பொண்ணோட ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுல, அதனால தான் கூப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி இவரும் சமாளிக்கிறாரு. இவரோட அம்மா வரப்போறாங்க, அதை பத்தி ஒய்ஃப் கிட்ட தயங்கிக்கிட்டே சொல்லிட்டு இருக்காரு. போன மாசம் தானே வந்தாங்க, இந்த மாசமும் திரும்பி வராங்களா அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃப் கேட்டுட்டு இருக்காங்க. ஒய்ஃபோட பேரு ஏமா அப்படின்றது. இவங்களுக்கு மாமியார பெருசா பிடிக்காது. நான் இவளுக்கு ரொட்டீனை செட் பண்ணி வச்சிருக்கேன், அவங்க வந்தாங்கன்னா அந்த ரொட்டீனை டோட்டலா சேஞ்ச் பண்ணிடுவாங்க, திரும்பி பழக்கப்படுறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இப்ப பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அம்மா இன்னைக்கு மதர்ஸ் டே, நீங்க வரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஐயோ எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்க வரன்னு ப்ராமிஸ் பண்ணீங்கல்ல அப்படின்ற மாதிரி பொண்ணு லைட்டா ஃபீல் பண்றா. நான் சொன்னா கேட்கணும், அடம்புடி கூடாது அப்படின்ற மாதிரி இவங்களும் பொண்ணு கிட்ட கோவப்படுறாங்க. என்னை இறக்கி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி ஆபீஸ்ல இவங்க இறங்கி கிளம்பிடுறாங்க. இப்ப ராகுலை பத்தி நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ராகுலோட ஒய்ஃப் பேரு மாதுரி அப்படின்றது. இப்ப மாதுரி இருக்காங்க பாத்தீங்களா, சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நான் வேணா ஹெல்ப் பண்ணவான்னு கேக்குறாரு. நீங்க ஏற்கனவே பண்ணது போதும் அப்படின்ற மாதிரி இவங்க கோவமா சொல்றாங்க. ஆக்சுவலா இவரை பொறுத்த வரைக்கும் ரைட்டர் ஆகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இவர் யோசிச்சிருக்க சீனை வேலைக்காரியை வச்சு செக் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருப்பாரு. ஒரு கில்லர் மாதிரி கத்தியோட வேலைக்காரி முன்னாடி வந்துடுறாரு. அவங்களும் செம்மையா பயந்துடுறாங்க. என்ன சார் கத்தியோட வந்து நிக்கிறீங்க, என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க.
உன்னை விட மாட்டேன், கண்டிப்பா இன்னைக்கு சாவடிப்பேன் அப்படின்ற மாதிரி இவர் டைலாக் எல்லாம் பேசுறாரு. சார் சிகரெட்டுக்கெல்லாம் காசு தருவனே, என்ன கொல்ல போறீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க பயப்படுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல பயத்துல அவங்க மயக்கம் போட்டே விழுந்துடுறாங்க. பயத்தினால கடைசி 2 நாளா அவங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. இதனால தானே ஒய்ஃப் வேலை செய்ய வேண்டி வந்திருக்கு, அதனால தான் ஒய்ஃப் நீங்க தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவர் கதை எழுத போறேன் அப்படின்ற மாதிரி ஐடி ஜாபை விட்டு வந்திருப்பாரு. 2 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு கதை கூட நீங்க எழுதல, எப்ப பாரு ரைட்டர்ஸ் பிளாக்னு சொல்லிட்டு இருக்கீங்க, சீக்கிரமா கதை எழுதுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப காலிங் பெல் யாரோ அடிக்கிறாங்க. இவரும் பாக்குறதுக்காக வராரு. இவருக்கு ஒரு பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணை பாக்குறதுக்காக தான் ஒரு பையன் வந்திருக்கான். உங்க பொண்ணு இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். எப்ப பாரு என் பொண்ணை பத்தியே தான் கேப்பியா, போடான்ற மாதிரி அடிச்சு துரத்தி விடுறாரு. ஒய்ஃபி கிட்ட வந்து பேசிட்டு இருக்கும் போது திரும்ப யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. அவனோட வேலையா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இவரும் கதவை திறந்து அடிக்கிற மாதிரி வராது. பார்த்தா வேலைக்காரி லட்சுமின்றவங்க தான் வந்திருக்காங்க. சார் திரும்பி அடிச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் பயந்துட்டு இருக்காங்க. இப்ப மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கப்புறமாவது இவர் சொல்ற டைலாக் எல்லாம் காதுல வாங்காம உன்னோட வேலையை மட்டும் பாருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி லட்சுமியும் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, பொண்ணை டிராப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரெடி ஆயிட்டு இருக்காரு. அப்பதான் ஒய்ஃப் போன்ல வர மெசேஜ பாக்குறாரு. நவீன்ன்ற நபர் கிட்ட இருந்து தான் மெசேஜ் வருது. இப்ப மாதிரி வரும்போது நவீன் கிட்ட இருந்து காலே வருது. நவீன் நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்க பேசுறாங்க. யாருன்ற மாதிரி ஹஸ்பண்ட் கேக்குறாரு. என் கூட படிச்சவன் தான், இப்ப என் ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை பாக்குறான், அவன் தான் கீழே வெயிட் பண்றான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யாரு என்னன்னு பாக்கணும்னு இவரும் பால்கனிக்கு வந்து பாக்குறாரு. அந்த நவீன்ன்றவன் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான். இவரும் ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்காரு. செம்ம அழகா இருக்காருல்ல சார் அப்படின்ற மாதிரி லட்சுமி கேக்குறாங்க. இப்ப ரொம்ப முக்கியம், நான் உன்னை கேட்டனா போய் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களும் வேலையை பார்க்கறதுக்காக போயிடுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் காசு இல்லாத சமயம் லட்சுமி கிட்ட தான் காசு வாங்குவாரு. தேவையில்லாம கோவப்பட்டுட்டுமே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாரு. லட்சுமி சிகரெட்டுக்கு ஒரு 100 ரூபாய் தான்ற மாதிரி கேட்கிறாரு. இப்பதானே என்ன திட்டினீங்க, காசு மட்டும் கேக்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் 100 ரூபாய் வாங்கினா 110 ரூபாயா தரேன்னு உனக்கு சொல்லியிருக்கேன்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது வரைக்கும் 2500 ரூபாய் வாங்கியிருக்கீங்க, புக் எழுதி காசு வந்தா தரேன்னு சொல்லியிருக்கீங்க, நீங்க எப்ப தரது அப்படின்ற மாதிரிலாம் புலம்புறாங்க. சரி இந்தாங்கன்ற மாதிரி காசை தந்துடுறாங்க. இவரும் பொண்ணு ஸ்கூல்ல விடலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டு இருக்காரு. அப்ப அந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, லிப்ட ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க நான் வந்துடுறேன்னு சொல்றான். இவர் வேணும்ட்டே லிப்ட்ல கிளம்பிடுறாரு. அதே மாதிரி உடனே லிப்ட் போக கூடாதுன்றதுக்காக ஒவ்வொரு ஃப்ளோரும் நிக்கிற மாதிரி செட் பண்ணிடுறாரு. வேணும்ட்டே அந்த பையன் கிட்ட இவர் வம்பெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஏமா வரலன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதனால பொண்ணும் சோகமா தான் ஸ்கூலுக்கு போறாங்க. இதை கவனிக்கிற விக்ரம் இருக்காருல்ல, மதர்ஸ் டேக்கு அம்மா மட்டும் தான் வரணுமா என்ன, நான் வரேன்ற மாதிரி பொண்ணு கூட விடுறதுக்காக வந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல தான் இவங்க 2 பேருமே பசங்களை விட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவரும் அவங்க கூட சேர்ந்த மாதிரி வெயிட் பண்றாரு. ரவியோட பையன் இருக்கான் பாத்தீங்களா, வேற ஒரு பையனை அசிங்கமான வார்த்தையை யூஸ் பண்ணி திட்டிடுவான். இதனால அந்த பையனோட அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, உங்க பையன் இந்த மாதிரி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கான், நீங்க கண்டிச்சு வைங்க, அப்படி இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் கோவமா பேசிட்டு இருக்காங்க. கோவப்பட்ட இவரும் பதிலுக்கு அந்த அம்மா கிட்ட கோவப்பட்டு இருக்காரு. உன்கிட்ட பேசி வேஸ்ட் அப்படின்ற மாதிரி அந்த அம்மாவும் ஒரு ஸ்டேஜ்ல கிளம்பி போயிடுறாங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்க இவங்க 3 பேருமே கொஞ்சம் கொஞ்சமா பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மூலியமா இவங்க 3 பேருக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் ஆகுது. மாத்தி மாத்தி பேரெல்லாம் சொல்லி அறிமுகமாயிடுறாங்க. இப்பதான் ஒரு டீச்சரை இவங்க கிட்ட பேசுறதுக்காக வராங்க. மதர்ஸ் டேல சார், அதனால உங்களை உள்ள விட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா ராகுல் இருக்காரு பாத்தீங்களா, ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்றீங்க, இதுல மட்டும் எதுக்கு பிரிச்சு பாக்குறீங்க, எல்லா அப்பாக்குள்ளேயும் ஒரு அம்மா இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதனால இந்த டீச்சரும் உள்ள வாங்கன்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. மதர்ஸ்லாம் சேர்ந்து விளையாடுற மாதிரி தான் கேமை பிளான் பண்ணிருப்பாங்க. இவங்க 3 பேர் வந்ததுனால இவங்க 3 பேரையும் அந்த கேம்ல ஜாயின் பண்ணிடுறாங்க. இவங்க 3 பேருமே நிறைய கேம்ல எல்லாம் வின் பண்ணிடுறாங்க. இப்ப ஜாலியா இந்த இடத்துல ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்குதான் செம்ம ஜாலியா இருந்தேன், கண்டிப்பா நம்ம திரும்பி மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரவி சொல்றாரு. இவங்க 2 பேருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப விக்ரம் இருக்காருல, நீங்க என்ன பண்றீங்கன்னு கேக்குறாரு. நான் ரைட்டர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. சூப்பர் விஷயம் ப்ரோ, நான் கூட ஒரு ஆட் ஏஜென்சில ஸ்கிரிப்ட் ரைட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், உங்க ஹெல்ப் கூட எனக்கு தேவைப்பட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நம்பர் வாங்கிக்கிறாரு. பாய் சொல்லி இவர் அனுப்பி வைக்கிறாரு. விக்ரமோட ஆபீஸ்ல இருக்க பிரிண்டர் மக்கர் பண்ணிக்கிட்டே இருக்கும். இவரும் அந்த பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்குலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. பார்த்தா சின்ன பசங்களோட ஹோம்வொர்க் ஷீட்லாம் வருது. என்ன ஹோம்வொர்க் ஷீட் வந்திருக்குன்னு பார்த்துட்டு இருக்காரு. இவரோட கொலிக்கா தேவின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. இது என்னோட பேப்பர் அப்படின்ற மாதிரி இவரோட கையில இருந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. விக்ரமோட பாஸா ஒரு நபர் இருக்காரு. பயங்கரமா சீன் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. விக்ரம் எது சொன்னாலும் சரி அதை காது கொடுத்து கேட்கவே மாட்டாரு. அரின்னு வேற ஒரு நபர் இருக்காரு. அவர் சொல்றதை தான் கேட்டுட்டு இருக்காரு. காரணம் அரிய பொறுத்த வரைக்கும் பாஸுக்கு சொம்படிக்கிற மாதிரியே பேசிட்டு இருப்பாரு. இதனால தான் பாஸுக்கு அரிய பிடிச்சிருக்கு. அரிய பார்த்து கத்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் விக்ரம் கிட்ட சொல்லிட்டாரு. விக்ரம்க்கு செம்ம கடுப்பா இருக்கு. இப்ப 3 பேரோட ஒய்ஃபுக்கும் அந்த ப்ரோக்ராமோட வீடியோவை அனுப்பி வச்சிருக்காங்க. 3 பேருமே மத்த லேடிஸ் கூட சேர்ந்து விளையாடி இருக்காங்கல்ல, அது 3 பேரோட ஒய்ஃபுக்கும் தெரிய வருது. பயங்கரமா 3 பேரோட ஒய்ஃபும் டென்ஷன் ஆகுறாங்க. எதுக்காக நீங்க அந்த இடத்துக்குலாம் போனீங்க அப்படின்ற மாதிரி 3 பேருமே சண்டெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இவங்க 3 பேருமே நம்பர்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க பாத்தீங்களா. இவங்க 3 பேருக்காக ஒரு குரூப் ஓபன் பண்ணிடுறாங்க. அதோட பேர் தான் சேவ் த டைகர்ஸா இருக்கும். இங்க தான் ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியறத நமக்கு காட்டுறாங்க. இன்ஸ்பெக்டர் இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போது சீனியர் உங்களை பாக்குறதுக்காக வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி கான்ஸ்டபிள் சொல்லிட்டாரு. இதனால இன்ஸ்பெக்டரும் சீனியரை பாக்குறதுக்காக வெளியே வந்துடுறாரு. அம்சான்ற ஒரு ஆக்ட்ரஸ் கடத்தப்பட்டிருக்காங்க, நீ தான் இந்த கேஸை விசாரிக்கணும்னு சொல்லிட்டாரு. நான் உடனே போறேன்னு சொல்லிட்டாரு. இல்ல மீடியாட்கள் வெளியே இருக்காங்க, கொஞ்ச நேரம் கழிச்சே போன்ற மாதிரி சீனியரும் சொல்லிடுறாரு.
இதனால இவரும் திரும்பி ரூம்க்கு வந்துடுறாரு. வீட்டு இடத்துல இருந்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களும் மேற்கொண்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ரவியோட பையனும் ஸ்கூலுக்கு கிளம்பாம உட்காந்து விளையாடிட்டு இருக்கான். என்னடா ஸ்கூலுக்கு கிளம்பலையா அப்படின்னு கேக்குறாரு. என்னோட ஒரு மிஸ் இறந்து போயிட்டாங்க, அதனால ஸ்கூல் லீவு அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப சரின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. ஆனா ஒய்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா, பையனை வேகமா ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதான் ஸ்கூல் இல்லன்னு சொன்னானே அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. ஒரு மிஸ் இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னால, அந்த மிஸ் தான் கண்டிப்பா இன்னைக்கு பையனை அனுப்பி விடுங்கன்ற மாதிரி கால் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. அட பாவி, இப்படியாடா போய் சொல்லுவ அப்படின்ற மாதிரி இவரும் ஷாக் ஆயிட்டு இருக்காரு. பொண்ணு வழக்கத்தை விட கொஞ்சம் லேட்டா கிளம்பிடுறாங்க, அதனால நான் டிராப் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அதெல்லாம் வேணான்ற மாதிரி பொண்ணு அவாய்ட் பண்ண பாக்குறாங்க. வாமான்ற மாதிரி இவர் பைக்ல வற்புறுத்தி ஏத்திட்டு வந்துடுறாரு. இங்கே நிறுத்திருங்க அப்படின்ற மாதிரி ஸ்கூலை விட்டு கொஞ்சம் தள்ளியே இறங்கிடுறாங்க. நடந்தே இந்த பொண்ணு ஸ்கூலுக்கு வந்துடுறா. உன்ன பைக்ல வந்து ஒரு நபர் டிராப் பண்ணார்ல, அது யாருன்ற மாதிரி ஒரு பையன் கேக்குறான். எங்க பால் பண்ணையில வேலை பார்க்குற நபர் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு போய் சொல்றா. அப்பாவை பத்தி அறிமுகப்படுத்துறதுக்கு இந்த பொண்ணுக்கு பிடிக்கல, அதனால தான் அப்பாவை ஸ்கூலுக்கு வர வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இப்ப விக்ரம் அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே பேத்தி கூட ஜாலியா விளையாடிட்டுலாம் இருக்காங்க. என்னத்த எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஏமா கேக்குறாங்க. என்னத்தமா நல்லா இருக்கேன், சொந்த பையனை கூட மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் வந்து பார்க்க முடியுது, அந்த மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி கொஞ்சம் புலம்புற மாதிரி சொல்லிட்டாங்க. இது சொன்னதே ஏமா செம்மையா அப்செட் ஆயிடுறாங்க. இவர் தான் ஏமாவோ பக்கத்துல வந்து சமாதான பத்தெல்லாம் ட்ரை பண்ணிட்டாரு. வந்த நாளே எதுக்காகமா இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி அம்மாவை பார்த்தா கேக்குறாரு. ராகுல் ஒய்ஃப் மாதிரியை பொறுத்த வரைக்கும் டாக்டரா தான் இருப்பாங்க. நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி வேலைக்கு கிளம்பி போயிடுறாங்க. இப்ப காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. இவர் கதவை திறந்தா ஒரு நபர் காசு வசூலிக்கிறதுக்காக வந்திருக்காரு. விநாயக சதுர்த்தி ஃபங்க்ஷன் வருது இல்ல சார், காசு தாங்கன்னு கேக்குறாரு. காசெல்லாம் இல்லன்ற மாதிரி இவர் சொல்றாரு. உங்ககிட்ட இருக்காதுன்னு தெரியும், மேடம் கிட்ட சொல்லி இருந்தேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். என்ன நக்கலா இருக்கா, கிளம்புடா அப்படின்ற மாதிரி இவரும் கோவப்பட்டு அனுப்பி விட்டுறாரு. விக்ரம் இப்பவும் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்றாரு. அப்பயும் ஹோம்வொர்க் பேப்பர் தான் வருது. சரி இது என்னோட பேப்பர் அப்படின்ற மாதிரி தேவியும் அந்த சைட்ல இருந்து வந்து வாங்கிட்டு போறாங்க. தேவி இவங்களுக்காகலாம் இந்த விஷயத்த பண்ண மாட்டாங்க, பாஸோட பசங்களுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. நேத்து ஹோம்வொர்க்ல நீ தப்பா எழுதியிருக்க, உன்னால நான் தான் அசிங்கப்பட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் கோவமா திட்டுறாரு. ரொம்ப திட்டார்ல, இவங்களும் அழுதுகிட்டே அந்த ரூமை விட்டு போறாங்க. இப்ப ஹீரோவும் ஜாப் விஷயமா பேசுறதுக்காக வராரு. ஆக்சுவலா பாஸ் இருக்காரு பாத்தீங்களா, இன்னஸ்க்காக ஒரு ஆட் ஐடியாவை கிரியேட் பண்ண சொல்லியிருப்பாரு. இவர் இன்னும் கிரியேட் பண்ணாம இருக்காரு. இன்னும் எவ்வளவு நாள் தான் டைம் எடுத்துப்ப, இன்னும் 2 நாள் தான் உனக்கு டைம், அதுக்குள்ள ஐடியாவை என்கிட்ட சொல்லணும், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காரு. இப்ப இவரும் கொஞ்சம் அப்செட் ஆன மாதிரி இவரோட இடத்துக்கு வந்து உட்கார்றாரு. இவருக்கு பக்கத்துல தான் தேவியும் உட்காந்து இருப்பாங்க. தேவிக்கு இவரு சமாதானம் சொல்லுவாரு, இவருக்கு தேவி சமாதானம் சொல்லுவாங்க. ஐடியாக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது தான் இவருக்கு ராகுலோட ஞாபகம் வருது. ராகுல் இருக்காரு பாத்தீங்களா, வீட்டு வேலைக்காரியான லட்சுமி கூட சேர்ந்த மாதிரி 5 கல்லு விளையாடிட்டு இருக்காரு. சின்ன வயசுல விளையாண்டது சார், திரும்பி விளையாட சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. அப்பதான் இவருக்கு விக்ரம் கிட்ட இருந்து கால் வருது. பிரதர் நீங்க ஃப்ரீ தானே, ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் கொஞ்சம் பிஸியா தான் இருக்கேன், இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ராகுல் பேசுறாரு. இன்னஸ்க்காக ஒரு ஆட் ஷூட் பண்ணோம், எனக்கு ஐடியாவே தோண மாட்டேங்குது, இன்னும் 2 நாள்ல இந்த விஷயத்தை ரெடி பண்ணோம், நீங்க ஏதாவது ஐடியா ரெடி பண்ணி தந்தா நல்லா இருக்கும், நான் அட்வான்ஸா காசை கூட உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கு என்ன பிரதர் நான் பண்ணிடுறேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அவர் அட்வான்ஸாவே 25,000 ரூபாய் அனுப்பி வச்சிருக்காரு. இவரும் வேக வேகமா காசெல்லாம் எடுத்துடுறாரு. ஏன் மேடம் மட்டும் தான் காசு தருவாங்களா, நான் தரமாட்டேனா அப்படின்ற மாதிரி அந்த கேட்டவங்க கிட்ட நிறைய காசெல்லாம் தந்துடுறாரு. அதே மாதிரி வேலைக்காரி கிட்ட இது வரைக்கும் 2,500 ரூபாய்க்கு மேல வாங்கியிருக்காருல, இந்த 3,000 ரூபாயா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி காசை தந்துடுறாரு. இப்ப ஏதாவது எழுதணும் அப்படின்ற மாதிரி சிஸ்டம் முன்னாடி உட்காந்துடுறாரு. பார்த்தா ஒரு ஐடியாவும் தோண மாட்டேங்குது. என்ன ஒரு ஐடியாவும் தோண மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இவரும் பயங்கரமா யோசிச்சுட்டுலாம் இருக்காரு. இப்பதான் ரவியை இவருக்கு வீடியோ கால் பண்றாரு. ரவி இருக்காரு பாத்தீங்களா, மாட்டு பாலை தான் கறந்துட்டு இருக்காரு. என்ன பிரதர் இந்த காஸ்டியூம்ல இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ராகுல் கேக்குறாரு. இந்த வேலைக்கு இந்த காஸ்டியூம் தான் பிரதர் கரெக்டா இருக்கும், அதனால தான் அப்படின்ற மாதிரி ரவியும் சொல்லிட்டு இருக்காரு. இது மூலியமா ராகுலுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருது. வேக வேகமா இவரோட பெட்ரூம் வந்துடுறாரு. இப்ப அண்டர்வேர் போட்டு சூப்பர் ஹீரோ மாதிரிலாம் இவர் பண்ணிட்டு இருக்காரு. இது மூலியமா ஆட கிரியேட் பண்ணா எப்படி இருக்கும்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த சமயம் பார்த்து லட்சுமி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவர் கெட்டப்ப பார்த்து ஷாக் ஆன மாதிரி வேகமா இங்க இருந்து ஓடிடுறாங்க. இப்ப விக்ரமோ தேவி கிட்ட பேசுறதுக்காக வராரு. நீங்க பாஸோட பையனுக்காக தான் ஹோம்வொர்க் எல்லாம் ரெடி பண்ணி தரீங்கன்னு எனக்கு தெரியும், அவர் உங்களை பயங்கரமா ஹியூமிலியேட் பண்றாரு, நீங்க எப்படி பொறுத்து போறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. என்ன சார் பண்றது, இந்த வேலையை விட்டு அடுத்த வேலை தேடுறதுக்குள்ள நிறைய பிரச்சனை வந்துடும், நிறைய இஎம்ஐ எல்லாம் வேற பெண்டிங்ல இருக்கு, அதனால தான் இந்த விஷயத்தெல்லாம் பொறுத்து போயிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி புலம்புற மாதிரி பேசுறாங்க. விக்ரமும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு டயர்டா வீட்டுக்கு வராரு. அம்மா இருக்காங்கல்ல, இதுக்கப்புறம் இந்த வீட்டுல என்னால இருக்க முடியாது, நாளைக்கு காலையில நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன் என்னாச்சுன்னு கேக்குறாரு. போய் அவகிட்ட கேளு அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லிட்டாங்க. இவரும் ஏமாவோட ஆபீஸ் ரூம்க்கு வந்துடுறாரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஏமாவும் இந்த இடத்துல நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. டைவர்ஸ்க்காக ஒரு லேடி வந்திருப்பாங்க, அவங்க கிட்ட தான் ஏமா பேசிட்டு இருக்காங்க. உங்க ஹஸ்பண்டுக்கும் உங்களுக்கும் சண்டை போயிட்டு இருந்ததா சொல்றீங்க, அப்ப இவ்வளவு வயசு வித்தியாசத்துல இன்னொன்னு குழந்தை தேவையா அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்க பொண்ணு வரா. எனக்கு தம்பியோ தங்கச்சியோ எப்பமா கிடைப்பா, பாட்டி தான் கேட்க சொன்னாங்கன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. இதனால வந்தவங்க இவங்களை பார்த்து சிரிச்சிருவாங்க, இதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உங்க அம்மா இருக்கும் போது என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாது, நான் கிளம்ப போறேன் அப்படின்ற மாதிரி கோவமா பிரச்சனை பண்ணிட்டு இவங்களும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க.
இவர் இருக்கார்ல, நான் வேணா டிராப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப கூட போகாதன்னு சொல்ல மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. அப்படிலாம் கிடையாது, போகாத இரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இவங்க கோவப்பட்டு டாக்ஸி பிடிச்சி இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இவரும் பயங்கரமா இந்த இடத்துல அப்செட் ஆன மாதிரி நின்னுட்டு இருக்காரு. இன்னைக்குதான் இவங்க மீட் பண்ற மாதிரி பிளான் இருக்கும். இவங்க 2 பேர் வந்துடுறாங்க. அவர் இன்னும் வரல, கொஞ்ச நேரத்துல வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. நீங்க கதெல்லாம் படிப்பீங்களா அப்படின்ற மாதிரி ராகுல் கேக்குறாரு. படிப்பனே அப்படின்ற மாதிரி இவரும் சில கதையை பத்தி எல்லாம் சொல்றாரு. எல்லாமே அடல்ட் கதையா தான் இருக்கும். நீங்க என்ன சொல்லுங்க, இப்ப இருக்கிறதெல்லாம் வேஸ்ட்டுங்க. நான் காலேஜ் படிக்கும் போது படிச்சதுதான் சூப்பரான கதைகள், ஒவ்வொரு டைட்டிலும் அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ராகுல் என்ன சொல்றாருன்னா, காலேஜ் டைம்ல அந்த கதைலாம் படிச்சுதான் எனக்குள்ள ஒரு ரைட்டரே உருவானா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் விக்ரம் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க வச்சிருக்க பீர் எடுத்து சட்டுன்னு குடிக்கிறாரு. பிரதர் பொறுமையா குடிங்க, என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. இவர் வீட்டுல நடந்த சண்டையை பத்தி எல்லாம் சொல்லிட்டாரு. அவன் மட்டும் தான் பேசினா, என்ன பேசவே வில்ல அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காரு. உங்க வீட்டுல மட்டுமா இது நடக்குது, எங்க வீட்லயும் அதுதான் நடக்குது அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் சொல்லிட்டாங்க. எல்லா ஒய்ஃபுங்களும் இப்படிதான் இருக்காங்க போல, இவங்க எல்லாம் விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆமா விடக்கூடாது, ஆமா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஜாயின் பண்ணி சொல்றாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து கோஷம் போட்டுட்டு இருக்காங்க. முதல்ல நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி ஓனர் வந்து தடுக்க பாக்குறாரு. ஆனா இங்க வேலை பாக்குற நபர் இருக்காரு பாத்தீங்களா, அவங்கள தடுத்தனா ஓனர்னு கூட பார்க்க மாட்டேன், பாட்டில வச்சு மண்டியை உடைச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்கான். இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல கோஷம் போடுறாங்க. இங்கதான் செகண்ட் எபிசோட் முடியுது. இப்ப நைட்டு நேரம் நவீனும் மாதிரியும் சேர்ந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நம்ம 2 பேருமே இந்த ஊரை விட்டே ஓடி போயிடலாம், அதுக்கு முன்னாடி உன்னோட ஹஸ்பண்டோட கதையை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி நவீன் சொல்லிட்டாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி மாதிரி சொல்றாங்க. இந்த ஊசியை போட்டா போதும், கதை முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி ராகுலோட ரூம்க்கு வந்துடுறாங்க. அவர் ஊசியை போடுறதுக்காக வராரு. இல்ல நானே ஊசியை போடுறேன் அப்படின்ற மாதிரி மாதிரி ஊசியை வாங்கி போடுறதுக்காக வராங்க. இது எல்லாம் ராகுலுக்கு அந்த கனவா தான் இருக்கும். சட்டுன்னு கனவுல இருந்து முழிச்சிடுறாரு. ஒருவேளை பண்ணிடுவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப வெளியே வந்தா நவீன் இருக்காரு பாத்தீங்களா, இவர் பொண்ணுக்கு ஊசி போட போறாரு. என்ன பண்றீங்க, நிறுத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. என்னை விட வழி தெரியாம இவர் போடுவாரு, அதனால நான் தான் போட சொன்னேன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. நவீன் இந்த பிளாட்டுக்கு வரலாம்னு நினைக்கிறான். உங்களுக்கு மேனேஜர் சார நல்லா தெரியும்ல, அவர்கிட்ட நவீனுக்காக பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு என்ன, நான் பேசிடுறேன் அப்படின்ற மாதிரி ராகுலும் சொல்லிட்டாரு. இப்ப ராகுல் என்ன பண்றாருன்னா, நவீன் கூட உட்காந்து பேசுறாரு. நீங்க ரைட்டர்னு உங்களோட ஒய்ஃப் சொன்னாங்க, என்ன மாதிரியான கதைகள்லாம் எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவர் கேக்குறாரு. இவர் இருக்காரு பாத்தீங்களா, சைக்கோ த்ரில்லர் தான் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கதையோட பிளாட்டை பத்தி சொல்றாரு. ஒய்ஃபை ஏமாத்தி ஒருத்தன் கூட்டு போலான்னு நினைக்கிறான். ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சு அந்த நபரை ரொம்ப கொடூரமா சாவடிக்கிறாரு. இதுதான் கதை அப்படின்ற மாதிரி நவீன கொஞ்சம் பயம்புத்துற மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்காரு. இப்ப நவீன் இருக்காரு பாத்தீங்களா, மாதுரி கூட சேர்ந்த மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் மாடியில இருந்து இவரும் கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப பக்கத்துல இருந்து வேலைக்காரியும் இதை கவனிக்கிறாங்க. இவர் பார்த்து டென்ஷன் ஆயிடுறாரு. வேலையை பார்க்க சொன்னா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க போன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப ரவியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நர்வஸா இருக்காரு. காரணம், ஒரு எரும மாடு குட்டி போட போகுது, அதுக்காக தான் இவர் பதட்டமா இருக்காரு. நான் உன்னை பெக்கும் போது கூட இவ்வளவு பதட்டமா இல்லடா, நீ எதுக்காக இப்படி இருக்க, அமைதியா இரு அப்படின்ற மாதிரிலாம் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப டாக்டர் வந்துடுறாரு. டாக்டர் உடனே பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப டாக்டர் இருக்காருல, நல்லபடியா குட்டியை போட வச்சிருந்தாரு. அந்த குட்டியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவர் ரிலாக்ஸ் ஆகுறாரு. இப்ப விக்ரம் ஒரு ஆட் ஷூட்ல இருக்காரு. இன்னும் ஆக்டர் வராம இருக்காரு. சீக்கிரமா கூட்டு வாங்கன்ற மாதிரி டைரக்டரை இவர் அனுப்பி விடுறாரு. இவர் இந்த விஷயத்த தேவி கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறாரு. ஆனா தேவி அங்க உட்காந்து ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பண்ணுங்க, நானே கூப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் ஆக்டரை கூப்பிடுறதுக்காக கேரவன் கிட்ட வராரு. அந்த ஆக்டர் கேர்ள் ஃபிரெண்டு கூட பயங்கரமா சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. எல்லா பொண்ணுங்களும் இந்த மாதிரி தான் சண்டை போடுவாங்க போலன்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஆடு ஷூட்டை நல்லபடியா முடிச்சிடுறாரு. ஓஹோ முடிஞ்சிருச்சா, சரி அடுத்த வேலையை போய் பாரு அப்படின்ற மாதிரி பாஸும் இவர்கிட்ட சொல்லிட்டாரு. 2 நாள் வேலையை ஒரே நாள்ல முடிச்சிருக்கேன், கொஞ்சமாவது பாராட்டுறானா பாரு அப்படின்ற மாதிரி இவர் புலம்புறாரு. பாஸ் அப்பெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி அரி வந்து சொல்றாரு. ராகுலுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு பாத்தீங்களா, அந்த ஐடியாவை விக்ரம் கிட்ட சொல்லியிருப்பாரு. இப்ப விக்ரம் இருக்காரு பாத்தீங்களா, ஸ்லோகன் மாதிரி ஏதாவது சொல்லுங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸ்லோகன் தானே, ரெடி பண்றேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இந்த டைம் லட்சுமி இருக்காங்க பாத்தீங்களா, இவரோட துணியெல்லாம் காய போட்டுட்டு இருக்காங்க. வீட்லயே இருக்கவருக்கு எத்தனை ஜட்டி பரு அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே தான் போட்டுட்டு இருக்காங்க. அவங்க சொல்றதுலயே இவருக்கு சில ஸ்லோகன்லாம் தோணுது. இவரும் அதை விக்ரம் அனுப்பி விடுறாரு. நல்லா இருக்கு பிரதர், இன்னும் அனுப்புங்க அப்படின்ற மாதிரி விக்ரம் சொல்றாரு. இதனால இவர் இருக்காரு பாத்தீங்களா, ஏற்கனவே துவைச்சதெல்லாம் திரும்பி எடுத்துட்டு வந்து அந்த இடத்துல போடுறாரு. இதை பார்த்து அவங்க இன்னும் டென்ஷன் ஆயிடுறாங்க. ஏற்கனவே துவைச்சதா அழுக்கு இருக்குன்னு திரும்பி போட்டிருக்காரு. இந்த மனுஷனை என்ன சொல்றது அப்படின்ற மாதிரி மேற்கொண்டு திட்டுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அது மூலியமா சில ஸ்லோகன்லாம் இவருக்கு கிடைக்குது. அது எல்லாத்தையும் விக்ரம்க்கெல்லாம் அனுப்பிட்டு இருக்காரு. ரவியோட ஒய்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு பியூட்டி பார்லர் தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பார்லருக்கு மாதிரி வந்திருக்காங்க. அதே மாதிரி ஏற்கனவே ஏமா அங்கதான் உட்காந்து இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு ப்ரோக்ராம் ஓடிட்டு இருக்கு. சொல்வதெல்லாம் உண்மை இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் தான் ஓடிட்டு இருக்கு. ஒரு ஹஸ்பண்ட் தான் 2 ஒய்ஃப் கூட வந்திருக்காரு. அதாவது பார்ல எல்லாருமே கத்தும் போது இவரும் கூட சேர்ந்து கத்துனார்ல, அந்த நபர் தான் வந்திருக்காரு. ஒய்ஃப் கூட சண்டை போட்டிருப்பாரு. ஒய்ஃபுங்க பதிலுக்கு அடிச்சுதான் இவருக்கு காயம்லாம் ஏற்பட்டிருக்கு. யாரோ குடிகாரன் சொன்னதை கேட்டுதான் எங்களை வந்து அடிக்க ட்ரை பண்ணாரு அப்படின்ற மாதிரி ஒய்ஃபுங்க சொல்றாங்க.
அந்த வீடியோவை நீங்களே பாருங்க மேடம் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அந்த வீடியோவை அவங்களும் பார்த்து முடிச்சிடுறாங்க. பிரேக்குக்கு அப்புறம் உங்களுக்கும் போட்டு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸை பார்த்து சொல்றாங்க. இதெல்லாம் இவங்க 3 பேருமே பாக்குறாங்கல்ல, இந்த மாதிரி ஹஸ்பண்ட் எல்லாம் சும்மா விடவே கூடாது, எவ்வளவு மோசமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. என் ஹஸ்பண்ட் அப்படிலாம் கிடையாது, ரொம்ப நல்ல டைப் அப்படின்ற மாதிரி 3 பேருமே அவங்களோட ஹஸ்பண்டை பத்தி எல்லாம் பெருமையா இந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஜாலியா இவங்க பேசி ஃப்ரெண்ட்ஸாவும் மாறிடுறாங்க. இப்பதான் பிரேக் முடிஞ்சு அந்த வீடியோவை போட்டு காட்டுறாங்க. அந்த வீடியோல பார்த்தா இவங்க 3 பேரோட ஹஸ்பண்ட் தான் வராங்க. ஒய்ஃபுங்களை பத்தி ரொம்ப திட்டுற மாதிரிலாம் பேசியிருக்காங்கல்ல, இதை பார்த்து இவங்க 3 பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப ஏமாவோட அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. பேத்தி இருக்கா பாத்தீங்களா, கையை யூஸ் பண்ணி சாப்பிடுறா, இந்த மாதிரி கையை யூஸ் பண்ணி எல்லாம் சாப்பிடக்கூடாது, ஸ்பூனை யூஸ் பண்ணி தான் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. கையை யூஸ் பண்ணி சாப்பிட்டாதான் நல்லா வளருவன் பாட்டி சொன்னாங்க, நான் அப்படிதான் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. இதெல்லாம் விக்ரமும் கவனிக்கிறாருல, அவ எப்படி விருப்பப்படுறாளோ அதே மாதிரி சாப்பிட விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவ இப்படி கெட்டு போறதுக்கு காரணமே இவரும் இவரோட அம்மாவும் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி இவர் கெலாட்டா பண்ணாரு பாத்தீங்களா, அந்த வீடியோவை பொண்ணு கிட்ட காட்டுறாங்க. உன் அப்பா எப்படி பண்ணிருக்காரு பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா அந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, நீங்க வீட்ல எப்பவுமே உம்முனே இருப்பீங்க, இந்த வீடியோல தான் நீங்க கூலா இருக்கீங்கப்பா அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்றா. இவரும் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டாரு. இவகிட்ட போய் காமிச்சுமே அப்படின்ற மாதிரி இவங்களும் தலையில கைய வச்சிடுறாங்க. இப்ப நமக்கு ரவி வீட்ல நடக்கிறத காட்டுறாங்க. ரவியோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, நான் தான் உங்களை தினமும் டார்ச்சர் பண்றேனா, வீடியோல அந்த மாதிரிலாம் பேசி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அந்த வீடியோவை காமிச்சு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. இதோட 3rd எபிசோட முடியுது. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இன்னும் 3 எபிசோட் பேலன்ஸ் இருக்கு. அதே மாதிரி செகண்ட் சீசன்ல மொத்தம் 7 எபிசோட் இருக்கு. அதெல்லாம் தொடர்ச்சியா போடலாமா வேணாமான்னு நீங்க தான் சொல்லணும். இந்த வீடியோக்கு நிறைய லைக் கமெண்ட்லாம் வந்ததுன்னா கண்டிப்பா போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.